ஆஹா! என்ன ஒரு வாசனை! நம்ம மாதிரி வடை சுடுறதுக்கு இந்த ஊர்ல யாரும் இல்ல. ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அடடா! வடை ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. தூக்கிட வேண்டியதுதான். பாட்டி, என்ன மன்னிச்சுக்கோங்க. என் அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. பாட்டி, என்ன உங்களால புடிக்கவே முடியாது. ஓகே, ரொம்ப தூரம் வந்தாச்சு. இப்ப நிம்மதியா சாப்பிடலாம்ல? இது என்ன வாசனை? வடை மாதிரி தெரியுது. ஆமா, வடைதான். அந்த காக்காவிடமிருந்து எப்படி தூக்குறது? ஹே காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் வாய்ஸ் கேட்க ஆர்வமா இருக்கேன். ஒரு பாட்டு பாட முடியுமா உன் அழகான குரல்ல? என் குரல்? சின்மாயி வாய்ஸ் மாற இருக்கா? ஐயா, வடை இப்ப எனக்கு தான். ஐயோ, என் வடை போயிடுச்சே. அதான் யாரையும் ஏமாற்ற கூடாது போல. நான் பாட்டிய ஏமாத்தினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அனிமேஷன் வீடியோ தான் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 6 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களாலே வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஸ்கிரிப்டே வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஜென்ரேட் ஸ்கிரிப்ட்ஸு. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ChatGPT நான் வந்து வந்துடுறேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, ஐ எம் பிளானிங் டு கிரியேட் எ அனிமேட்டட் VO3 வீடியோ டு கிரியேட் தி ஃபேமஸ் பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டோரியாக வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஸோ கிவ் மீ த சீன்ஸ் ரெக்வயர்ட் டு ஜென்ரேட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ எனக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 சீன் வந்து தேவை. ஸோ ஒரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 லைன் ஆஃப் டைலாக் வந்து தேவை. ஸோ ஏன்னா நம்ம VO3 வீடியோ வந்து 8 செகண்ட் தானே அதிகபட்சம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் 2 லைன் ஆஃப் டைலாக்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயே இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து 8 செகண்ட்ஸ்க்குள்ளே அடக்க முடியாது. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரியை நான் வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரி எங்கேருந்து நீங்கள் எடுக்கலான்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டோரியோட லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரிக்கு வந்து வந்துடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஸ்டோரியை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டோரியை நீங்கள் காப்பி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ வேறு ஸ்டோரியை கூட நீங்கள் காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மொதல் ஸ்டெப்பு. ஸோ இது இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ChatGPT வந்து ஸோ 7 சீன்ஸ் கொண்ட ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா சீன்ஸ்லேயும் பாருங்கள் அதுவே வந்து டைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இல்லை. ஸோ படித்து பார்த்தா அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவரு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் யுவர் ஓன் டைலாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓன் டைலாக் வந்து ரைட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சீனுக்கும். ஸோ இப்போ இந்த செகண்ட் ப்ராம்ப்டில் வந்து பாருங்கள். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல என்னுடைய தங்கிலீஷ் டைலாக்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக கேஷுவலாக நம்ம தமிழில் வந்து எப்படி பேசுவோம்? ஸோ ஒரு கேஷுவலான ஒரு தமிழில் ஒரு காக்காவும் ஒரு நரி இல்லை ஒரு பாட்டிலாம் பேசினா எப்படி பேசுவாங்களோ ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் நீங்கள் வந்து டைலாக் வந்து யோசிச்சு தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஏன்னா நீங்கள் டைலாக்ஸ் வந்து கரெக்டாக எங்கேஜிங்காக கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லாவே வரும். ஓகேவா? ஸோ நான் எல்லா சீன்ஸ்க்கும் வந்து டைலாக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ChatGPT வந்து அந்த நான் கொடுத்த தங்கிலீஷ் டைலாக் எல்லாத்தையும் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன எரர்ஸ்லாம் வந்திருக்கும். சில வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அதை எடுத்து மொத்தமாக வந்து இந்த ChatGPTலேயே வந்து போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ஃபைனல் நம்மளுடைய ஸ்கிரிப்டை வந்து. ஓகே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPTக்குள்ளேயே ப்ராம்ப்ட் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து 3 இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ என்னென்ன இமேஜ்னா ஸோ ஒன்று வந்து பாட்டி இமேஜ், ஸோ செகண்ட் வந்து க்ரோ இமேஜ், ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸோட இமேஜ். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும்னா ஐ நீட் தி செப்பரேட் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி இமேஜ் ஃபார் த பாட்டி க்ரோ அண்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 3 இமேஜ் ஸோ 3த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு
ஸோ சேட் ஜிபிடிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஜிபிடிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ இமேஜ் ஜென்ரேட்டர் வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் த இமேஜ் இன் 16:9 ரேஷியோ அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி இமேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் மற்ற 2 ப்ராம்ப்டையும் வந்து பேஸ்ட் பண்ணி ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு வந்து அந்த க்ரோ இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபாக்ஸ் இமேஜும் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த 3 இமேஜையும் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட நம்மளோட 3rd ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து கெட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கெட் பண்ணால் தான் கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் வீடியோவில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து சேட் ஜிபிடி வந்துருங்க. ஸோ வந்துட்டு இந்த 3 இமேஜையும் ஃபஸ்ட்டு வந்து சேட் ஜிபிடி சேட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி அந்த 3 இமேஜையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜுக்கான டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்ட்டி இமேஜ்க்கான டிஸ்கிரிப்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு க்ரோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இது. ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 3வது வந்து நம்மளுக்கு ஃபாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இது. ஸோ இந்த 3 டிஸ்கிரிப்ஷனையும் காப்பி பண்ணி ஒரே ஃபைலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கெட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம போட்டதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த 3 டிஸ்கிரிப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களே எதனா ஒரு நோட் பேட்லையாவது ஸோ எதனா நோட் டேக்கிங் ஆப்லையாவது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 4th ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சீனுக்கும் வந்து வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சீனை மட்டும் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சீனுக்கு எப்படி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சீனுக்கு வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிவ் மீ தி டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ சீன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ சீன் 1 எங்கேருந்து எடுக்கணும்னா, நீங்கள் மேலே வந்து நம்ம சீன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து சீன் 1 அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சீன் 1க்கு பாருங்கள். ஸோ இங்கே தமிழ் டைலாக்ஸ் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடிஷ்னலாக நம்ம இந்த 4 லைன் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 4 லைன் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, இது ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்து டைலாக்ஸ் வந்து கரெக்டாக வந்து பேசும் க்ரியேச்சர் வந்து. ஸோ கேப்ஷன், சப்டைட்டில்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டான லிப்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த 4 லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா ப்ராம்ப்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் த பிலோ ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் டு ஹேவ் தெம் கன்சிஸ்டன்ட் த்ரூ ஆல் த சீன்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம வந்து முன்னாடி ஸ்டெப்பில் வந்து 3 டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணோம்ல. ஸோ பார்ட்டியோடது, க்ரோவோடது, அதுக்கப்புறம் ஃபாக்ஸோடது. ஸோ அந்த 3 டிஸ்கிரிப்ஷனை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் எல்லா சீனுக்கும் நம்ம இதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே வந்தால் தான் ஸோ கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் எல்லா சீன்ஸ்லேயும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சீனுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ப்ராம்ப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைனல் வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் சீனுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் சீனுக்கு இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சாச்சு வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற எவ்வளோ சீன்ஸ் உங்களுக்கு இருக்கோ ஸோ எல்லா சீன்ஸ்க்கும் வந்து நீங்கள் வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி எதனா ஒரு நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை வச்சு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுற ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கூகுளோட VO3க்கு வந்து வந்துருங்க. ஸோ VO3னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி VO3னா என்னன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐ பட்டன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். VO3னா என்ன, அதை நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ VO3 நீங்கள் செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன ஸ்டெப்பில் நம்ம காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்ச அந்த வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த VO3ல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ முன்னாடிலாம் நம்ம விபிஎன் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து தேவையில்ல. ஏன்னா இந்தியாவிலே வந்து விஓ3 வந்து ஸோ லீகலாக வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ விபிஎன்லாம் ஆன் பண்ண தேவையில்ல. ஸோ நார்மலாக வந்து இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மினிட்ஸில் வந்து ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் 3 வீடியோஸ் தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு ஒரு வீடியோவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலேயோ கீழேயோ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரெடிட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 6th ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.